நாங்க எதிர்பார்க்கல. உண்மையாலுமே அவரு இப்படி ஒரு திருப்பம் நடக்கும்னு. நாங்களுமே நெனச்சோம். சரி அவர சார் வராரு. சரி அவர் மடியில உட்கார வச்சு குத்துவோம். அப்படிதான் நாங்க குடும்பத்தில எல்லாருமே அப்படிதான் நெனச்சிருந்தோம். அவருக்கு உண்டான மரியாதை நம்ம குடுக்கணும் அப்படின்னு. ஆ அந்த மரியாதை நாங்க அவங்க குடுக்கும்போதும் அவரு அத விட நாங்க எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ குடுத்துட்டாரு. தாய்மாமன் ஒருத்தன் இருக்கும்போதும் அவன் தான் ஃபர்ஸ்ட்டு. அவனுக்கு அந்த உரிமைய யாருக்கும் விட்டுக் குடுக்க முடியாது. இவ்ளோ அவன் மடியில தான் மொட்டை அடிக்கணும். அவன் மடியில உட்கார வச்சு காது குத்தணும். அப்படின்ற ஒரு அந்த வார்த்தைய நான் எதிர்பார்க்கல. ஆனா உண்மையாலுமே. ஆனா அது அவரு அந்த மாரி சொன்னதா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவ்ளோ அவரு சொன்ன மாரியே பையன் மடியில உட்கார வச்சு காது குத்துறது, அவரு சார் மடியிலயும், தம்பி மடியிலயும் உட்கார வச்சு காது குத்துறது சந்தோஷமா இருக்கு. ஓகே. இவ்ளோ எங்ககிட்ட சொன்னது இல்லாம, இவ்ளோ உடனே அவரு இருக்கிற ஒரு இடத்துக்கு அவரு எவ்ளோ வேலை இருக்கும். அந்த இதுல உடனே அத செஞ்சு, இவ்ளோ ஏற்பாடும் உடனே பண்ணும்போது, இவ்ளோ இது இருக்கிறதுக்கு அவரு தான் பண்ணணும்னு நாங்க இருந்தோம். ஆனா நான் பண்ணா என்ன, அவன் பண்ணா என்னன்றது அவனுக்கு அது குடுத்தது என் தம்பிக்கு அது ரொம்ப சந்தோஷம். அந்த மாரி ஒரு சரி. மனசு எவ்ளோ பேத்துக்கு வரும். அது அண்ணன்ட்ட எதிர்பார்க்கல. அவரு கண்டிப்பா. பண்ணது மிகப்பெரிய ஒரு மனசு அவருக்கு. கடவுள் எப்பவுமே அவர்கிட்ட துணை இருக்கணும். ஓகே. அது அவ்ளோ சந்தோஷம்.